அவன் மாலை கட்டிட்டு வந்தான். மாலை கட்டிட்டு வந்ததெல்லாம் சரிவே, ஒரு பொம்பளை மாலையை கட்டிட்டு வராம ஆம்பளை மாலையை கட்டிட்டு வந்திருக்காண்டா. மாலையில் அம்பள மாலை பொம்பளை மாலை கண்டுபிடித்தாயே ஏண்டா ஓனா முண்டை. என்னது முண்டை? இதுல எப்படினே கண்டுபிடிச்ச? எப்படினே மாலையில எப்படினே கண்டுபிடிச்ச? உன்னை நான் என்ன கஜேந்திரத்துல வந்து என்னை கொல்ல பாக்குறியா? இப்ப நாடம் பேச வந்தவங்க வாங்க, நான் கிராமத்துக்கு ரொம்ப கட்டுப்படுவேன். பொறுமசாமி என்ன தொடாத, அடிக்க வேணாம்டா சாமி. கூட நாடகம் ஆனது 4 வருஷம் பிடிச்சிட்டு தலைவா தலைவா தலைவா. ஐயோ கையோட புடி. போறேன் அண்ணா. ஏன் ரொம்ப என்ன பேசுற? போயிரு. அவன் கொல்ல கட்டுன கோட்டை ஒண்ணு அத கத்திக்கா கைங்க காவலில் கட்டுன கோட்டை ஒண்ணு அங்க கத்திக்கா கைங்க காவலில். சக்கமா நீ சொல்லம்மா, சக்கமா நீ சொல்லம்மா, நீ கொண்ட வாழ்க்கைக்கு பேரனம்மா பேரலம்மா. கட்டுன கோட்டை ஒண்ணு அதையும் அவத்தோட அண்ணன் முண்டமானு கேட்டேன். வாய்ப்பு சிக்கலையே. இந்த பிள்ளைய ஒரு தடவை பாவாடை அவுத்தோன்னு. அண்ணே எப்பனே பாவாடை அவுப்ப? அது எப்பனே நிறைவேறும்? ஒன் கொலை கல்லு மண்டை உடை. நான் இப்ப என்னென்ன செஞ்சேன்? ஐயா, காவல்துறை அதிகாரி இருந்தா எனக்கு பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு கொடுங்கய்யா. இவன் எப்படியும் கொண்டுருவேன். இவங்க மருதமணி அண்ணன் சொல்ல கிடக்குள்ள. அண்ணே அது எப்படின்னே பொம்பளை மலைன்னு சொன்னேன். ஐயோ, அது விளக்கம் சொல்லாம அவன் தூக்க மாட்டானே. ஆமா அண்ணே, சந்தேகத்தை அவனுக்கு தெரியும்டா, ஏன்னா பூ கட்டுறவன் தம்பி. இல்லண்ணே, எனக்கே கன்ஃபியூஷன். எப்படி அப்படின்னு தெரியாம தந்துறியா? தெரியலண்ணே. பொம்பளை மாலைன்னா முளை கட்டின்னு இருக்கும். சரி, ஆம்பளை மாலை என்ன சொல்ல வர? நீ திருந்த மாட்ட பிறைத்தனி பையன் மகளே, திருந்த மாட்டேன். உன்னை சென்னையாக்கி போடுவேன், உன்னை வாழ்க்கையில் துணையாக்கி வந்துருவேன்ட்டேன். ஏன் அண்ணன் பாத்தியே அப்பத்த கேக்கே நான் பார்த்தனா அப்பத்த கேக்கே நான் பார்த்தனா அப்பத்த கேக்கே. அந்த பாட்டுல மாதிரியா உனக்கு இருக்கு? அண்ணே பாண்டே மகராஜி, அண்ணே பாண்டே, உனக்கு திமுடு முடை இருக்கு, போட்டு கலவை ஓடுற. எனக்கு திமுடு முடை ஆண்டேன் படைக்கல. உன் திமுடு முடைய கலையை போட்டு நான் மட்டக்கம் போட்டு தேய்ச்சி விடுறேன். பிச்சு முடைய முகரைய பாரு, மூஞ்சி முகர. அது அப்படி வாட்டு மாதிரி ஒரே வருது. அண்ணன் பாத்தியா, அண்ணன் பாத்தியா. உங்களை யாரே என் பாட்டுக்கு வாசிக்க சொன்னது? ஹலோ நீங்கெல்லாம் பெரிய பெரிய வாய்த்தவங்க, எனக்கெல்லாம் வாழ்த்து நீங்க அதிகப்படுத்திடாதீங்க. ஏங்க ஒரே ஒரு ஆசை, நீங்க பாடுங்க, நான் ஆடுறேன். அப்படியே ஆடணும். அதே மாதிரி நீங்களும் ஆட்டணும். அண்ணனை பார்த்து ஐயோ தலைவா உன் கும்பா வந்து தூக்குறேன். அதுல நான் ரசம் ஊத்துவானே. ஐயோ, நான் சாம்பாரை ஊத்தி கட்டிய பிணைஞ்சு அப்படி தப்பட்டு. ஏய் மூஞ்சி இங்க இருக்கு. அண்ணன் பாத்தியா? நீ பாரு, வாசிங்க வாசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அத்தாச்சி பாடுறேன். அத்தாச்சியா? முகரை இத பாருங்க, வாசிங்க. எனக்கு அண்ணன் தான், நீங்க எனக்கு அத்தாச்சி. சரிங்க பெரியப்பா. அண்ணன் பாத்தியா, அருள் உன் கொட்டை உடைச்சே. அதுக்கு என்னென்ன கராட்டாடி அடிக்கிறேன்? உன் கொட்டி உடப்ப உன் கொட்டையை அத்து புருண்டா. இப்ப பாடுறேன் பாரு. பாடு. அண்ணன் பாத்தியா, அண்ணன் பாத்தியா, அத்தாச்சியோ. அண்ணே நம்ம பாட வருதுனே. அண்ணே மைத்த புடுங்க வருது. அண்ணே கோடாங்கி என்ன ஆத்துக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க. அண்ணே கோடாங்கி. தம்பி இப்படி செதச்சிட்டியடா, செதச்சிட்டியே. இப்படிலாம் கொடூரமா பண்ணாங்க தம்பி.
அப்பா என்ன சத்தம் போட மாட்டாரா? நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு நல்ல கட்ட நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம சிங்காரி பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. ஏன் அங்கிள் அடிக்க வரீங்க? உன்னை மாதிரி நானும் ஆம்பளை தானே. அண்ணே கையிலே அடிச்சுக்காதனே. கையில வந்து அடிக்க முடியும். அவர் என்ன சொல்கிறா? அவன் என்ன சொல்றான்னா, உன்னை ஒரு நாளைக்கு அவன் சொல்றேன். என்ன சொன்னியா? நீ திருந்த மாட்டேன் மயிருமக. இப்ப என்ன கேட்டு என்ன வயிற நீ? அவன் சொன்னது புரியாம தானே கேக்குறேன். என்ன சொன்ன அவன்? மற்ற ஒம்பளை எல்லாம் 2 பிள்ளை 3 பிள்ளை தாயை போடுறாங்க. ஏன் புரியா ஆள் கட்டி கொடுக்காத பிள்ளை ஒரு நாளைக்கு என்னடா சொன்ன? ஒரு வருஷத்துக்கு சம்பளமே வேணாம்ட்ட. ஐயா ஓட்ட 100 நாள் வேலைக்கு எழுதிட்டான். என்கிட்ட 100 நாள் வேலைக்கா? ஓட்ட 100 நாள் வேலைக்கு அட்டோட தெரியா? அப்படி என்ன பண்ணணும்? அங்க கட்ட புள்ள குட்டம் புள்ள கருக மண்ணி போட்ட புள்ள கட்ட உள்ள குட்ட உள்ள கருக மணி ஓட்ட புள்ளே. டவுசர் வந்துருச்சு. ஐயா எப்பா நீங்க வந்துருங்க. உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. வாங்க சாமி. யார கூப்பிடுறீங்க? யார கூப்பிடுறீங்க? இங்க கிராமத்துக்காரங்களுக்கு எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? நான் கிராமத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவே. ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். என்னாச்சு? நீங்க நல்லபடியா இந்த கூட்டங்களோட இருக்குன்னு சொன்னா நீங்க வந்துருங்க. எனக்கு பேசுன காசு ரொம்ப வேணாம். 36 ரூபா விடுங்க. நான் பஸ்ல ஏறி ஓடி. வெறும் 36 ரூபா தானா? இங்க இருந்து காரியாடிக்கு 30 ரூபா, அங்கிட்டு ஒரு 5 ரூபா. அப்புறம் எதுக்கு 1 ரூபா சேர்த்து கேட்டேன்? 36 ரூபா. 1 ரூபா நெத்திக்காசுக்கு. இப்ப அவன் நெஞ்சில எத்தனையா? இன்னும் உனக்கு எனக்கும் பேசுறேன். நெஞ்சில எத்தனையா? நெஞ்சில எத்தனானா? நீங்க கவலைப்படாதீங்க. நீ நெஞ்சில கட்டு தெரிஞ்ச தடை விட்டுட்ட. அவன் என்ன சொல்றாரு? அங்கேயும் தடை விடுவியா? அங்க நீ தடை விடுற மாதிரி தான் வெத்திட்டு போறான். பக்கத்துல பாம்பு படுத்துக்கிட்டு திரும்ப அவர் ஏதோ சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? அவன் தலைவா. ஆஹா உன்னை பார்த்து லூசு குடிச்சிட்டாண்டி. நல்லா இருந்தேன். அங்கே வாரு அண்ணே அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. உட்காந்ததுல முண்டைக்கு வெதர்ல அடிச்சிருச்சு. அந்த கண்ணு கூட கலங்குது. அப்படியே சமாளிக்கிறான் பாரு. இப்படி ஒரு கெவலை போயில எங்கனையும் பார்க்கல. இந்த மேடகார அவதாரம் போட போறாரா பத்தியா? எங்க வந்து சோக்கரை உருவுறியான் பாரு. என்ன சோதல ஊர்றானா? என்ன பண்றியா? காண கருங்கோயில கச்சேரிக்கு வரியா வரியா வரனே 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 கண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா தரனே தரனே ஒண்ணுமே நல்லால கண்ணுமே நல்லால ஒண்ணுமே நல்லால ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மையக்கும் பாட்டு சொல்லி காண கருங்கோயிலே காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா. நான் உன்னை எந்த குறையும் சொல்லலப்பா. உன்னை சொல்லல. மாடுதான் அத்துட்டு வந்து ஏம்பட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சு. ஐயோ நான் உன்னை குறையா சொல்லல சாமி. ஜல்லிக்கட்டுக்கு போனா மாடு 1000 ரூபா குத்துது. நின்றுக்கிட்டு வேடி காக்குறவன தானே குத்துது. அந்த மாதிரி கோவத்துல குத்தி வந்து சுத்தி வந்துச்சு. உன்னை குத்துது. அதோட குத்து. மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி. ஐயா மறந்த முடியாது. ஐயனார் சாமி கும்பிடும் பங்காளி பால் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவர்களுக்கும் கொடுத்தார். நன்றி வணக்கம். வாடி 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 வல்ல இன்னா போடி வாடி வாடி
வர்ற வெள்ளிக்கிழமை சும்மா இருப்பியா? அன்னைக்கு வர்றேன். இல்ல ஏய் இவனை கண்டா எனக்கு பச்சனாவியா தாண்டா இருக்கு. ஏன் வருது? எல்லாரும் உனக்கு பொறாமை. ஆமா கடலாமேண்டாம பண்ணா போறாம போட்டே அது வெள்ளிக்கிழமையா? இல்லை வெள்ளிக்கிழமை வர்றானா? வெள்ளிக்கிழமை எல்லா பேரும் வெள்ளிக்கிழமை காரணம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேணா விலகு போடணும்பாங்க. இவன் வெள்ளிக்கிழமை வர்றானா? என்னப்பா அவனுக்கு வெள்ளிக்கிழமை ப்ராப்ளம்? வெள்ளிக்கிழமை அண்ணே வந்து அப்படி என்ன ஒண்ணு? வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போட்டு பள்ளிக்கிழமை இல்லைங்க, வெள்ளிக்கிழமை. பூஜா கருணாகே பூஜா. உனத பொத்து நீ மூடு. வெள்ளிக்கிழமை நீ சொல்லு, நீ பொத்துன்னு சொல்லுவேன். நீ பொத்து நீ மூடு. நீ தர. என்னது என்னத திறக்க சொல்றாரு? என் தம்பி உன்னை திறக்க சொல்லி நீ பொத்து. அண்ணே பேர் நல்லா இருக்குண்ணே, பொத்து மூடு. நான் குத்து. டேய் அண்ணன் வெள்ளிக்கிழமை என்னாச்சு வர தெரியுமா? அப்படியே சாம்பிராணி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 5 ரூபாய்க்கு வாங்கணுமா? அப்படியே நன்றாக அந்த சாம்பிராணி கரண்டி அலசி விட்டு. ஏன் சாம்பிராணி கரண்டி அலசணும்? அலசினாத்தான் குப்பு 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 குப்புன்னு போக. ஈரத்துல எப்படிங்க பிடிக்கும்? அந்த ஈரத்தை காய வச்சிரும். அந்த கங்கை அப்படியே விறகு கட்டி அள்ளி கங்கை போட்டு அந்த சாம்பிராணி போட்டு புகைய தூவி அப்படியே ஆராத்தி எடுப்பா. எங்க ஆராத்தி எடுத்துக்கிட்டு இருக்க? அங்க சாமி படத்துல எல்லாம் தான குலதெய்வமே. எது குலதெய்வம்? அங்க ஐயனாருதான் குலதெய்வம். சாம்பிராணி போட்ட உடனே அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு. அண்ணே வா, சாமி அடி அடிக்காதியப்பா. அதானே நானு கூட தொங்குடாவா? சாமி வர என்ன சாமி விரைச்சுக்கிட்டு நிக்குது? இரு சாமி அருள் பிடிக்கும் போதே விரத கட்டுக்கணும். சாமி இப்படி நிக்குதே. அப்பா கேக்குறத தருவியா? என்னையா புள்ள தாச்சி நிக்கிற? வந்தது எந்த சாமி முதல்ல கேளுடா. வந்தது ஐயோ வந்தது எந்த சாமிப்பா? என்னப்பா? வந்தது எந்த சாமி? பிள்ளையார். யாருக்கு பிள்ளையாரு? இல்ல பிள்ளையார் என்னைக்குடா சாமி அடிச்சு? பட்டுக்கோட்டை அம்மாளே கண்ணால சிரிச்சா கையால பிடிச்சா பின்னால கால மாறிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளே பட்டுக்கோட்டை அம்மாளே. கேடி பைய நாடகம் போட்ட ஜெயா இங்க வா. சாமி டோல்கட்ல வேலை வைக்கிறியா? எந்த டோல்கேட்ல? சிந்தாமணி இல்லையா? சிந்தாமணியில கூட அவ்வளவா காசு வாங்க மாட்டாங்க. அங்க பாரபத்தி டோல்கட்டுக்கு போறியா? ஏன் போயாம கம்பி நீட்டுறியே. ஏன்னா கம்பி அம்புட்டு தூரமா தூக்கும். அவங்க வீட்டுல இருந்து என்னை நம்பித்தான் அனுப்பி விடுறாங்க. நாளைக்கு நீ தான் செஞ்சு விட்டா எனக்கு தான்டா இதாயிரம். உன்னை வெட்டியே விடுவாங்க. யூடியூப் ஆதாரம் இருக்கு. இந்த பிள்ளைய நீ கட்டி பிடிச்சது சுரண்டதெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கேன். அந்த கனி நல்லா போக்கஸ் பண்ணி எழுதுற அவனை. நல்லா எடுக்கட்டும். நல்லா எடு நல்லா எடு நல்லா எடு. ஏன் ஏன் இந்த ஊரை எனக்கு தெரியுமா? கஜேந்திரபுரம் எனக்கே தெரியாது. தெரியாது. இந்த ஊருக்காரங்க யார்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாங்க? மை யூ எம்கேஆர் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினன்னைக்கு நீ யார் என்கிட்ட சொன்னது? கஜேந்திரபுரத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நான் தான் சொன்னேன். சொன்னீங்களா? எஸ். அங்க இருந்து ஏசிக்காரல யார் கூப்பிட்டு வந்தது? என்னைய. நான் தான். காரியோட்ல டீ யார் வாங்கி கொடுத்தது? நான் தான். இங்க வந்து சாப்பிட சொன்னது யாரு? நான் தான். இப்ப அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க சொன்னது யாரு? நான். அப்பா வந்துட்டா உன்னைய 2 தடவை கட்டி பிடிச்சா 200 பிடிப்புன்னு சொன்னேன். என் சம்பளத்துக்கு வழிவகத்தை பத்தினியே நீ நல்லா இருக்க. வழி தெரியல. ஏன்னா பொட்டை மாடை விட்டுத்தான் காளை மாடை நிப்பாட்ட முடியும். அவன் அவ்வளோதான் நீர் கசிவை ஏற்பட்டுச்சு. சீவசமாதி அடைய போறேன். இது காக்கலாம். உரி 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 அது காயடிச்ச கடா. அதனால ஜெயா ஐயோ செய்ய வர்றியா? இது என்னுடைய சொந்த பிசினஸ் ப்ரோ. உங்க பிசினஸ்ல என் பேனாவை நினைக்கவே மாட்டேன். நான் இங்க ஊத்தவே மாட்டேன். அதான் நகைச்சுவே. அதான் சரியாக பேசிவிட்டால் சிரிக்க மாட்டார்கள். அதனால தான் பேசுகிறான் ஜெயா. ஓ ஜிம்முடு முடி கிளிக்கட்ட வாடா ஒரு பாக்கர் வாடா. வாடா ஒரு தாயம் வாடா. வாடா ஒரு 4 விழு. வாடா ஒரு 12. அவன் எதை தெரியுமா சொல்றேன்? அந்த வத்தியா பின்னாடி எப்படி இன்ஜினை ஸ்டார்ட் பண்றேன் பாரு தலைவா. இந்த வத்தியா அவங்க 2 ஒரு ரூம்ல ரூம் பாய் வேலை பார்த்தவங்க. என்ன பண்ணா செத்த உள்ள வாயே. நீ அங்க போகாதடி. அவன் மேல ஓமத்தன வாட வர. அங்க பாரு அங்க பாரு. ஓ முதுவெல்லாம் ஏன் போட்டு சக்தி வைக்க. கொடு. கட்டி போட.
சட்டி என்னன்னு பாரு சட்டி போடுற இருங்க போறோம். ஐயா வாத்தியார் ஐயா. சிந்தாமணி கஜேந்திரபுரம் விவசாய சங்கத்தின் சார்பாக சிந்தாமணி கிராம விவசாய சங்கத்தின் சார்பாக மதிப்புக்குரிய முப்புலியாவிலே மகன் எம் கணேசன் அவர்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அப்படியே கோர்த்து விடு. கோர்த்து விடு. உனக்கு பிள்ளை வரந்தா தொட்டி ஓட்ட ஆட்டிக்க. கோர்த்து விடு. ஓகே. கழுத்து நிறைய தங்கிலியை போட்டுருக்க, ஒரு துண்டத்தையும் போட்டு போற. எனக்கு ஒரு மோதிரம் கூட எடுத்து போடக்கூடாது. ஏங்க தொட்டி கிடக்கு உண்டு புள்ள எங்கயா? அவன் 10,000 தாண்டிட்டு எனக்கு தாண்டி ஒரு 11 ரூபா வர மாட்டேன்றீங்க. தொட்டி கிடக்கு உண்டு புள்ள எங்க காணும்? பிள்ளை நீதான் பார்க்கணும், மனசு வைக்கணும். எதுக்கு புள்ளைய நான் பார்க்கணும்? உன் குலகம் இளங்கோடி அவுத்து விட்டுன்னா இளங்கோடி அவுத்து விடணுமா? அண்ணே அடுத்த வருஷம் குழந்தை பிறந்திருப்பான். என்னமோ அந்த ராதா சாமின்னு எனக்கு மனசு பார்க்கணும். என்னை மாமாவில் ஆக்க சொல்றேன்டா. ஆ, நன்றி சொல்லு. என்ன? சிந்தாமணி அனைத்து விவசாய அன்பு உள்ளங்களுக்கும் ஆ, எனது சாரவும் மருதங்குடி ஐயனார் அருள் பெற்று நீங்க நல்லா இருக்கணும். என்ன இருக்கு இந்த துண்டு போடுறதுக்கா? என்னடா அசிங்கப்படுத்தி விட்ட? ஏலே, ஒரு நூல் துண்டு வாங்கி இருந்தாலும் துவட்டியாவது குளிச்சுக்கலாம்டா. இது ஒண்ணு கூட இதை துவட்டினா அந்த பிள்ளைலாம் துவட்டினா பூரா மசூர். என்ன வார்த்தை சொன்ன? தோட்டனா மசரலாம். ஒரு ரோமத்தை பத்தி பேசுறாரு. போமா மயிர். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தியே கஜேந்திரபுர விவசாய அணி சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். கஜேந்திரபுரம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எனது தம்பி சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். காதல் பண்ண போற இளைஞர்கள் எப்படி காதல் பண்ணணும்ன்றதுக்காக இது ஒரு பாடம். அதைத்தானே அவங்க எதிர்பார்த்துக்கிறாங்க. நீ காதல பண்றியா மூக்கல பண்றியான்னு பாக்குறதுக்காக தானே. என்னைக்கும் பண்ண மாட்டேன், நீங்க பண்ணுவேன் 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 நீங்க ஏமா அவனும் பண்ண மாட்டேன் என்னையும் பண்ண விட. பத்தியா உப்பு கண்டத்துக்கு வாடகை எடுக்கிறியான் பாரு. போன விரைவில் சிப்பி பாரு நாய்க்கு பிறந்தவன். சொக்கா உசுர கூட விட்டுட்டு போலாம்டா. ஒண்ணு விழுந்தா ஒண்ணு தண்டையில விழுந்துட்டாங்கன்னு விழுந்து. என்ன சொல்றாரு? அண்ணே செத்தா சண்டையில சாவணும். பூமியில விழுந்து சாகணும்டா. உன் வாயை மூடி மூடி எனக்கு 7 ரேகை தேஞ்சு போச்சு. நீ ஏன் வாய மூடு? நான் அந்த பிள்ளை வாய மூடுறேன். தொட தொடத்தான் காதல் பிறக்கும். ஆமா, தொட தொடத்தை காதுல ஊழ வடியும்டா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன், சுட்டால் பொன் சிவக்கும், விட்டால் பெண் சிவக்கும், கைகள் படாமல் கைகள் படாமல் கால்கள் தொடாமல் பிள்ளை வருவதில்லை, நீரில் வராமல் நேரில் வராமல் நஞ்ச தொடாமல் குஞ்சு விரைப்பதில்லை. இது நாடகமா பெட்டு படமாடா. உன்னை அடிச்சாலும் செத்து போவேன். நான் என்ன செய்வேன்? அந்த குந்தானியும் கம்பெனி கொடுக்குறாவாரு. ஆமா, பெரிய மிலிட்டரிக்கு போறாரு, ட்ரைனிங் வேற. அண்ணா 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 சொல்லுங்க தம்பி அவர்களே. எந்த அண்ணன்டா தம்பி மடுவை பிடிப்பேன். அவன் எங்கள் அண்ணன் தம்பி சுகமடைய விட்டு அவன் கொசுவத்தி பொருதி விடுவான். பெரியப்பான்னு சொல்லாது, பொரியல்ல வாங்கி கொடுத்து உங்ககிட்டே படுப்பான்னு வந்துருக்கேன். மோசமானவன். ஏன்னா அவன் வேர்வை வாடகைக்கு 8 நாள் படுத்திருப்பான். உனக்கு வேற அகத்திக்கிற வாடை வருது. கெட்ட ரோக்கர். கெட்ட ரோக்கர் கிடையாது, இவன் தாண்டா குருணம் மருந்து. அண்ணா இது உனக்கு கொழுந்தியா அண்ணா? நீ தான் முன்ன நின்று பிடிச்சி விடணும். ஐயோ, நான் அந்த வரம் தம்பி, அந்த வரம் கிடைச்சாலே எனக்கு போதும். என்ன அண்ணன் எதை பிடிச்சி விட சொல்லுது? அண்ணே சொல்லுனே, இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும்னே. அவர்களே, எனக்கு ஆண்டவன் அந்த செல்வ மாரியம்மா ஐயனாரே அண்ணே சொல்லுனே, எனக்கு அந்த வரம் கிடைச்சாலே போதும். சொல்லுனே ஐயா. அண்ணே அழுதுருவேண்ணே. கைய பிடிச்சு கொடுக்குறா பாக்கி. ஏன் அவரை பிடிச்சு கொடுக்கணும்? நீங்க ஏன் பிடிச்சு கொடுக்கணும்? கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அவனுக்கு. புரியலையே, புரியலையே. வா கைய கொண்டா. உடனே நம்பி கையை கொடுக்க மாட்டேன். குடும்பம் நான் என்னட்டு ஒரு ப்ராப்ளம் வராதுமா. பக்கத்துல போமா செஞ்சு காட்டு. பீச்சங்கைய கொடுக்குறேன். நெகத்தை வெட்டிட்டு எங்க ஒரு நல்ல சுத்தமா வச்சிருக்க பாருங்க. நகை வெட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? படாது.
நீ ஒண்ணு கையை பிடிக்கணும் போடாங்கிட்டு போடா. அந்த கையில நகை இருந்தாதான் ஆய் ஒட்டிக்குன்னு சொல்லுவோம். சி செய்யா உனக்கு நித்த நான் அடுப்பா இருப்பேன். நீ அடுப்பாரு, நான் விறகா இருக்கிறேன், திணிக்கிறேன். ததக்கு ததக்கு ததக்கு. தலைவா இளைஞர் பட்டாளமே உங்களுக்காகத்தான் கை தட்டுங்கள், கை தட்டுங்கள், கை தட்டுங்கள். என் விறகு பத்தல உங்க வரையும் கொண்டு வாங்க. ஏன் விறகு வச்சு எரிக்க போறோமா? இந்த இளைஞர்கள் பூரா எதுக்காக வரா தெரியுமா? இப்ப என்ன எதிர்பார்ப்பா தெரியுமா? அப்படியே உன்னைய ஒரு நாளைக்கு அவங்க ஊருக்கு நாடகத்துக்கு போடணும்னு நினைப்பாங்க. அவன் உன் அடுப்பு எப்படி எரிய விட மாட்டேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன், உனக்கு அடுப்பாக இருந்தால் தான் செய்யா விறக தள்ளுவேன். நான் உனக்கு சிலிண்டரா இருப்பேன். சிலிண்டராரு ஓசை நான் தொறுக்கிறேன். ஓசை இல்லாம போறா ஓசை இல்லாம எந்த அடுப்பு எரியும்? அதான் சிலிண்டர் இப்படியே நிக்க வேண்டியது. என் ஓசை எடுத்து அப்படி தொறுக்கணும், புஷ்ஷுன்னு வரும். ஓஸ் லென்த் ஓ பாய். இப்போ மாட்டிக்கிருவேன். நான் உனக்கு மண்ணெண்ணையா இருப்பேன். மண்ணெண்ணையா இருந்தா நான் தீக்குச்சியா இருக்கேன். அங்க பொருதி போடாத குபீர்னு எரியும். ஃபயர். பத்தியா எங்க வந்து சுரண்டிட்டு சுண்ணாம்பு எடுத்துட்டு போறேன். அரிக்குது மாமா உடம்பு. அரிக்கத்தான் செய்யும். அரிப்படுத்த வயதான அவன். அறுத்தா நான் திறந்து விடுறேன். பரட்டு பத்தியா பரட்டு அவன் பெட்டக்ஸ்ல இருந்து வர்றான்டி. கொஞ்சம் முண்டு மூடைய எப்படி ஓட்டுருவேன் நீனு. அந்த பத்தியா நல்ல வயட்டை அணைய மாட்டேன். அவன் பாரு குருட்டு கொக்கு மாதிரி இருக்கேன். அவன்கிட்ட போய்கிட்டு தடவிட்டு அப்போத்தையும் சந்தையை விடாதுன்னு அவன் கூட தொடர்பா இருக்கியா ஜெயா. குருட்டு கொக்குத்தான் மீனை லவக்கு லவன்னு முழுங்கி நல்லா கிழுத்தியா இருக்கும். கொக்கு மீனை திங்குமா? வாங்கிட்டு வந்த மீன் டேய், கொக்க முழுங்குமா? 2 பேரும் வாங்கிட்டு வந்த புரோட்டா தின்னுங்கடா. டேய் நீ வாத்தா ஆத்தா. ஆனால் பேசியே பிள்ளை வர வைப்பாங்கிவாரு. அது இவனு அந்த பெட்டிக்காரன் தான். இவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் தான் மிருதங்க வாதிக்குது. ஏங்க இந்த 4 பேர் 4 விதமா பேச 2 பேர் இங்க இருக்காங்க. மிச்சம் 2 பேர் எங்க? மிச்சம் 2 பேர் வண்டியில் வரத்துக்கு இருக்காங்க. வேன் டிரைவர் ஏன் டிரைவர். கட்டி போடிடா. இன்னைக்கு வேணாம் இரும்பு வருது கண்ணால. டேய் இருடா கொஞ்சம் விடுனே. கட்டி புடிடா. கட்டி பிடிக்கிறேன் இரு. இப்பதான் கட்டி புடிலாடி கட்டி புடி. ஜெயா உன் கருவை கலக்கிடுவாங்கத்தா. நீ பொழைச்சுக்கத்தா. பொறுமசாமி தீ பிடிக்க முத்தம் கோட்டுடி. உன்னரம் வெள்ளம் நுரங்கட்டும் பின்னி கொள்ளடி. தேன் கடிக்க என்னை கோட்டுடி. ஐயோ இவனுக்கு மாத்திரை ஓட்டது வேலை செஞ்சிருச்சு. அடே அடே பெட்டிக்கார ஆமண்டா. இந்தா வாடுறா அவ வாடுறா. பாவாடைய ஊற வச்சு நாடா வரைக்கும் போயிட்டாங்கடா. மாசி ஓ தாளக்காரை வேற சரிஞ்சிட்டானடா. அடே ஆசை 100 ஆச்சு போங்க நிலவு வந்தாச்சு. அடே மேடையை சாச்சி விட போறான்டா. நெருங்க தம்பி உனக்கு 10 ரூபா கூட தர மாட்டேன்டா. அடே கண்டா உனக்கு கொண்டே விடுடா. பண்ணி கிளம்பி செக்கடா போய் முட்டு நின்றாதே நிக்கணும். அடே அவனை காம என்னடா வெல்டிங் வைக்க கம்பியெல்லாம் தேடுறான்டா. எங்கடா அந்த குஞ்சு தக்காளி முண்டை ஆத்தா வாத்தா ஆத்தா. உன் புருஷன்ட்ட நான் எந்த அரும்பு குறையாம உன்னை ஒப்படைக்கணும். ஆனா இவன் பண்ற வேலை பார்த்தா உனக்கு அரும்பார வரப்பட்டுரும் போல. கோழி 2 முடிச்சு இருக்கு. 2 தூங்காம தவிச்சு இருக்கு. கோழி 2 முடிச்சு இருக்கு. கண்ணு தூங்காம தவிச்சு இருக்கு. உள்ளா சாரிண்ணே மன்னிச்சுக்கண்ணே. உள்ளாடைதான் நெருப்பா கோதிக்க நடுச்சாம வேளையில் வாடையடிக்க. இதுக்கு பேசாம நீ லைட் ஆஃப் பண்ணுவேன். நீ என்னதான் செய்யறேன் நான் பார்த்து உனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்பிடுறேன். நடுசாமத்தில சாமந்தி பூவான
ஏனே காலி யாரும் தூக்கி விடு அப்படியே. ஏன்னு சொல்லியா? அவன்கிட்ட போய் திரும்பி நின்னுக்கிறா. ஏஎம் காரி பிரதர்ஸ், ஏஏஆர் ராமன் பாண்டியன் போர்படை, ஏஎம் மிதுன் பாய், புலியூர் சீமையை சேர்ந்த உறவுகள் சார்பாக எனக்கு 201 நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, வாடா இங்க. ஜெயா இங்க வா. அண்ணே, ஒரு தம்பி ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணும் போது அண்ணே அதுக்கு வழி வகுக்கணும். அண்ணா நீ வழியே வகுக்கிறீ. உனக்காக இத்தனை போராட்டம். இது போராட்டம் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் போச்சு. இந்த வந்துட்டான். கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, சொன்ன திறந்திருச்சு, நான் போய் சாதீகம் சூடா. ஐத்தையும் மாமனு சுகந்தானா. யாராவது கஜேந்திரபுரம் கிராம தலைவர் பொன்குரு அவருடைய பேரன் 501. நன்றி 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 தம்பி. அண்ணே அண்ணே போய் மண்டி போட்டுருச்சுண்ணே. வண்டி ஓட்டு பற்றி ஒட்டரை அடிக்க போறார். டேய் இங்க வா அண்ணே, காதல் பண்ண போறேன் ஜெயா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, சாட சொல்ல மாக்குறையே ரங்கம்மா, உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. ஏய் இங்க வா, நீங்க வா, வாடா. உசுரை கொடுத்து பாடுறதுனா நீ ஊஞ்சல் ஆடுறது நீயா? ஏலே நான் யாரு அத்தன் நீங்க அத்தான், நானு பித்தான். பொத்து உன்னை விடவே மாட்டேன். கயிற போறான். அதை விட்டு நீ வந்தேன்னா உன்னை இன்னைக்கு பொழந்துட்டேன். மியூசிக் ஸ்டார்ட். கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா, உன் பிரி பஸ்ஸில் பிரேக் அடிக்கும் போது நிறைய பேர் கம்பியில் அப்படித்தானே திரும்புவேன். டேய் கலாங்க தெரியாத ஒரு ஆள் 8 பேரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனானா. நான் உன்னை எப்படி இது பண்ணியிருந்தேன், எப்படி இப்படி திரும்பினேன்? நீ தானே அங்க திருப்பி பாட்டுன. உன்னை இங்கிட்டு தானே அது பண்ணு, எங்கிட்டு இப்படித்தானே நின்ட்டேன். என்ன தம்பி இப்படி பேசு, மாத்தி மாத்தி பேசுற? அந்த செல்வ மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேங்க. என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? ஒன்னோட ஆகலைன்னு அழுகுறேன். என்னது ஒண்ணு ஆகலன்னு அழுகுறீங்களா? அவர் கிடக்குற பொடி பையன், அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு தெரியல, நீங்க எனக்கு போய் மறுபடியும் அதில் போய் ஊடு நில்லுங்க. வாய் அந்த ஊக்கு நல்லா இருக்கு. ஐயோ நாய் மாதிரி நில்றா. நாயின்னு சொல்ற. நல்ல நன்றியுள்ள ஜீவந்த தட்டுல தோத்த போட்டு நக்கிக்கிட்டே தெரியும், நக்க விட மாட்டேன். ஏலே இது வந்து கொக்கு நாய் மாதிரி. கண்ணை நல்லா முழிச்சு பாரு. ஏய் இதை பார்த்தா நாய் மாதிரில தேவாங்க பாரு. ஏய் இது சிப்பி பாரு நாய், நான் வளர்க்குறேன் எனக்கு தெரியாதா? பார்த்தியா நாயின்னு சொல்றேன், இங்கே உன் கோமியத்துக்கு வருது பாரு. டேய் நாய் மாதிரி நில்றா. ஏல எந்த ஒரு நாய் இப்படி பிரேக் டான்ஸ் மாதிரி நினைச்சு நாக்க தொகை போடு. ஏய் பொட்ட நாய் தள்ளிப்பா. அவன் எப்போ எப்பன்னு இருக்கியா? ஏய் எந்த ஊர்லயாவது பொட்ட நாய் வந்து ஆண் நாய்க்கு ஐடியா சொல்லுமா? பொட்ட நாயை தள்ளிட்டு போறதே அது. நடிக்க சொல்றீங்க, கீழே குடிங்க. சரியா நீ திருந்த மாட்டேன், நாளைக்கு ஏதாவது கரு தங்கிருச்சுன்னா என்ன சொல்லு? நடிக்க சொல்றது சரி, நடிப்பு உண்மையாச்சுன்னா அப்படி விடுஞ்சு வாங்க 2 வாரம் உள்ள வர்றதுக்கு. நாய் மாதிரிடா. அந்திஜாய நேரத்துல அண்ணமே ஒன்னே எண்ணி, அந்திசாய் நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி, ஆத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கே. என்ன நாய் சொடங்கிருச்சு? நாய் என்ன பண்ணுது இப்ப? நாய் உட்காராதா? நாய் உட்காருமா உட்காராதா? உட்காரும்.
வளர்ச்சி வச்சிருந்த நாய் அதே மாதிரி உட்காரு உட்காரா அங்கே போனேன்னா உன் கழுத்தை ஏய் இந்த நாய் பூனையை பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில நாய்க்கு மயக்கம் வந்துருச்சு போல. ஐயா நாய் என்னன்னு அதை கடிக்க வருது. நாய் அசந்து படுத்துருச்சு. நான் எதையும் மோந்து வந்துச்சு. நாய் மோந்து வந்து செத்து போச்சு. நான் விடவே மாட்டேன் உன்னைய. காத்தாடி உடையில காலையில பாக்கையில காத்தாடி உடையில காலையில வக்கையில காத்தாடி உடையில காலையில பாக்கையில பின்னி பண்ணி போறவளே ரங்கம்மா பின்னி போறவளே ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா கட்டான கட்டளையினி கனிவான பேச்சல்லா. என்னடா பாண்டி கோயிலாம் ஆடு உரிச்சது மாதிரி கிடக்கு. ஏய் இவன் எங்கடா இது சைனா நாய் வெறி எடுத்துருச்சு. விடவே மாட்டேன். நாய் கடிச்சுனா தெருவுக்கே அடிப்பாங்க பாத்துக்க. எறனது அன்பாளையா இறங்குனது சிந்தாமணி ஏறினது அன்பாளையம் இறங்குனது சிந்தாமணி நாடகத்துக்கு நானும் எறனது அன்பாளையா இறங்குனது சிந்தாமணி சிக்னலிலே கண்ணம்மா நம்ம சிரட்டை கிட்ட பேசினத சொல்லம்மா இருந்தா தானடா இது இருந்தா தானடா வா போடுவேன். என்னடா என்ன தம்பி ஓதம் இறங்கி விட்டது? என்ன ஓதம்னா அப்படித்தான் இருக்குமானே? ஏன் போய் கவக்கம் வச்சு கலைச்சிட்டு வா. இப்ப என்ன பண்ணேன்னு பாப்ப. அண்ணனு கொஞ்சம் ஓதத்தை வச்சு விடுனே. எறனது நானும் எறனது எறப்புலானா இறங்குனது சோழ வந்தான் ஏறப்பலானா இறங்குனது சோழ வந்த பக்கத்தில செல்லையா தை புறப்போடையா பெருவாக்க சொல்லையா தை புறப்போடையா செருவாக்க சொல்லையா கட்டான கட்டளையி கனிவான பேச்சலையி பின்னி போறவளே ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா டேய் டாமி இங்க வா. ரொம்ப நடிக்காத. நாய் எந்த காலத்துல போய் பத்த வீட்டை போய் சிரிச்சு பேசிட்டு வந்துச்சு. இல்ல அவர் சாப்பாடு வச்ச மாதிரி இருந்துச்சு. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேல மாசி வீதி மாட்டு தாவணி ரிங்கு ரோடு மண்டல் நகர் சர்பத் அத்தி காதல டெஸ்டரை விட்டான். மாமா இப்ப என்ன நடந்துச்சு? நீ அதே மாதிரி யாரு? என்னது அது யாரு என்ன பண்ண? மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா கட்டான கட்டளையை நீ கனிவான பேச்சலை. இவன் திருந்த மாட்டேன். எப்படி உன் ஈயத்தை பூஜை புரிவான். இங்க வா. டேய் குருண மருந்து மண்டே. ஐயோ என் செல்லத்தை அடிக்காதீங்க. மொத்தா செல்லம் மயிரனு செல்லம்னு உனக்கு ஒரு குள்ளமா கொடுக்க தெரிஞ்சாரு நடி. என் தங்கத்தை நொறுக்காதீங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு நான் என்ன நினைச்சுக்கிட்டு திர்ற ஏன் போச்சு? குண்டி வளர்த்து துணியை எண்டுல புடிங்க. மாமாக்கு வலிக்கும். உயிரே பயிரே தப்பிச்சு எப்படியாவது
மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் எனது வைக்கிறேன் மனமே இனி நீ இல்லாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் எனது வைக்கிறேன் குளிர்ச்சி காணலாம் ஒன்றா பொழுதுதான் இனிய பொழுது மாட்டிக்கிச்சே மாட்டலையே மாட்டலையே முடிச்சா ஆஹா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் மறந்து போச்சு. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் நாளை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மனவரையில் நீயும் நானும் தான் உச்சோடும் நாளு தோன்றுமோ என்னாலும் தனிமையே எனது என்ன பண்ண வந்த அவன் என்ன பண்ணானோ அதே நான் உடனே பண்ணுவேன் என்னோட குச்சி எடுத்து ஐயோ பாட்டே மறந்து வச்சேன் எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் வாடினேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இனி நீ இல்லாத வாழும் தானேனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் அவன் போயிட்டே போய் யார் உன்னை காப்பாத்த போக முடியாது அண்ணே